தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணியாச்சு. பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அதே கமிஷனர் தான் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. செம நல்ல பேர் இருக்க ஒருத்தருங்க, ஒரு நல்ல அதிகாரின்னு பேர் வாங்கினவர். இவரை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் சார்ந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். நிகழ்ச்சிகளை போகலாம். அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாவேக்காவினர் உங்கள் பொறுப்பை உணர்ந்து மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் விஷயம்பா, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, தொடர்ந்து பண்ணுங்க. ஆனால் உங்களோட லிமிட் இருக்குல்ல, அதை தெரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. மக்கள் பிரதிநிதியாக இல்லாத நீங்கள் அரசு விவகாரங்களில் தலையிடுறது, ஆய்வு மேற்கொள்றதெல்லாம் அறவே தவிர்த்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. எதில் ட்ரிகராகி பேசியிருக்காரு தெரியுதா? அதாவது தாவேக்கா மருத்துவ அணி அதுன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனைகள் சார்ந்து ஏறுறது, அங்கே ஆய்வு பண்ணுறதுன்னு வெள்ளைகளை கோட்டை மாட்டின்னு ஞாபகம் இருக்கா? அந்த விஷயம் ஊடகங்களை பெரிய பேசு பொருளாக மாறவே தான் இதை அவர் இங்கே ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க. இதைத்தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கட்சி சார்ந்த அபிமானம் கொண்டிருக்கலாம் தாவேக்கா தொண்டர்கள், ஆனால் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் தான் கவர்மெண்ட்டை நினச்சி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, 1008 பேர் தலைவலி தான். அது ஆண்டுகிட்டு இருக்கவனு பெரிய தலைவலியை கொடுக்கும். இவங்களை விடுங்க அமைச்சர்களை. முதலமைச்சர் இப்போ யார் இருக்கா? எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஜயர்கள் இருக்காங்களே, அவங்க வரைக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தும். ஸோ பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க. எல்லாரையும் சொல்லலை, அந்த ஒரு சிலர் மட்டும் சொல்கிறேன். ஓகே, அமைச்சர்கள் இந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்களே, சூப்பர் விஷயம். இதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இந்த அரசு குறைகளை திருத்திப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு கோரிக்கை முன் வச்சிடறேன்னு. இந்த தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அங்கே எத்தனை பேர் போயிருக்கீங்க? கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்க சில பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைமைச் செயலகம் அப்படின்றது தமிழ்நாட்டோட அரசு இயந்திரம் இருக்குல்ல, இதோட என்ஜின். அங்கே ஒன்லி நீங்கள் கவர்மெண்ட் சார்ந்த கவர்னன்ஸ் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர கட்சி சார்ந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன நடந்திருக்கு தெரியுதா? அமைச்சராக இருக்கிறது நம்ம ஆனந்த் அவர்கள் தான். இவர் தலைமைச் செயலகத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அறை இருக்குல்ல, மினிஸ்டர் சார்னு ஒதுக்கப்பட்டிருக்காரு. அங்கே அமமுக அண்ட் அதிமுக நிர்வாகிகள் தாவேக்கால அணிஞ்சிருக்காங்க. இவங்களை கட்சியில் இணைக்கிற நிகழ்வை அங்கே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இது என்ன பெரிய ஃபெஸ்டிவலாக பண்ணாங்க, இவ்வளோ பெரிய குறையா சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, மக்களே கட்சிகள் சார்ந்து நீங்கள் சால்வையை போத்தினாலே அங்கே தப்பு தான். ஏன்னா ஊடகத்தில் பணியாற்றுற எல்லாருக்குமே தெரியும் தலைமைச் செயலகத்தில் எந்த அளவுக்கு அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. ஆனால் மினிஸ்டரே இந்த விஷயத்த பண்ணுறாங்கனாக்கா யாரும் எதிர்த்து கேட்க முடியாதுல்ல. ஸோ இந்த குறை இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அவங்க கவனத்துக்கு இதை கொண்டு போகிறோம், அவ்வளோதான் மக்களே. ஓகே, சென்னை போலீஸ் கமிஷனராக இப்போ யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கம்பீரமாக தெரிகிறார்ல, அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள். இவர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் சமீப காலமாக பெருசாக கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ திரும்ப இதுக்கப்புறம் கேள்விப்பட போகிறீங்க பாருங்கள் தொடர்ந்து. அப்பேற்பட்ட ஒரு ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபின் தினேஷ் முடக்கு தான் சென்னையோட கமிஷனராக இருந்தார். இப்போ அவரை சிபிசிஐடி ஏடிஜிபியாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? அங்கே இப்போ மாற்றிருக்காங்க. அதனால் இனிமேல் சென்னையோட கமிஷனராக 112வது கமிஷனராக பொறுப்பெடுத்திருக்கிறது நம்ம அமல்ராஜ் அவர்கள். டாக்டர் ஏ அமல்ராஜ் ஐபிஎஸ். இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருக்காவது ஐபிஎஸ் எழுதணும், போலீஸ் சர்வீஸில் பெருசாக வரணும் அப்படின்ற கனவில் இருக்கீங்க அப்படின்னா, ஆஸ்பிரன்ஸ் பல பேர் இருக்கீங்கனாக்கா இவர் லைஃப்பை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். பல பேர் லைஃப்பை நீங்கள் லோட் மாடலாக எடுத்துருப்பீங்க, அதில் இவர் லைஃப்பையும் எடுத்துக்கலாம்னு சொல்கிற அவ்வளோ ஒரு ஆப்ஷன். இவரை பற்றி சொல்கிற மக்களே, அதுக்கப்புறம் நீங்களே பரவாயில்லையே நல்ல ஆஃபீஸர் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1971 நம்ம கன்னியாகுமரியில், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நாகர்கோவில் இருக்குல்ல, இங்கே தான் பள்ளி படிப்பை முடிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் திருச்சியில் இளங்கலை படிப்பை முடிக்கிறாரு, முதுகலை படிப்பை முடிக்கிறாரு. இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, படிச்சுக்கிட்டே இருக்க ஒரு ஆஃபீஸர். எத்தனை பேர் இந்த பழக்கம் வச்சிருப்பான்னு தெரியல, படிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. 1996
தமிழக பிரிவு நேரடி ஐபிஎஸ் அதிகாரியா இவர் அப்பாயிண்ட் ஆகுறாரு. யாரு? நம்ம அமல்ராஜ் அவர்கள். ஸோ நல்லா படித்த ஒரு ஆஃபீஸர், எந்த அளவுக்கு படிச்சுட்டே போயிட்டுருக்காரு தெரியுமா? அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, இங்கே மனிதவள மேலாண்மையில் எம்பிஏ பட்டம் இருக்குல்ல, அதை முடிக்கிறாப்புல, முனைவர் பட்டமும் சேர்த்து பெறாப்புல. போலீஸ் ஆன பிற்பாடும் படிக்கிற தாகம் அவர் கடைசி வரைக்கும் விட்டு போலங்க, படிச்சுக்கிட்டே இருந்திருக்காப்புல. ரெக்கக்னைஸ்டாக அவருக்கான டிகிரியை ஹோல்ட் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுருக்காப்புல. இன்னொரு பக்கம் போலீஸிங்கில் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்தார் சூப்பராக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருப்பூரில் உதவி எஸ்பியாக அமல்ராஜ் அவர்கள் சர்வீஸை ஆரம்பித்தாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே எஸ்பியாக மேலே போகிறாரு. தருமபுரி, தேனி, காஞ்சிபுரம், விழுப்புரம்னு இங்கெல்லாம் போலீஸ்னால் இப்படி தான்ப்பா, எஸ்பினா இப்படி தான்ப்பா இருக்கணும்னு ஒரு யங் ஆஃபீஸர்ன்ற மாதிரிலாம் பேரை வாங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு நல்ல ஒரு மிடுக்க ஒரு ஆஃபீஸர் இருக்காருன்னு எல்லாருமே அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட மியூசிக் அதுவுமே நல்லா பார்க்கறதுக்கு ஆள் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாப்லையா, அவரோட சர்வீஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. மதுரையில் துணை ஆணையராக இருந்த ஒரு அனுபவமும் அமல்ராஜ் அவர்களுக்கு இருக்குது. அமல்ராஜ் அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது, ஆனால் அதை பற்றியும் சொல்கிறேன். மாநில போலீஸ் விளையாட்டு போட்டிகள் இருக்குல்ல, இதில் துப்பாக்கி சுடுறதுல அடிச்சிக்க முடியாது இவரை. அந்தளவுக்கு எய்ம் பண்ணால் கரெக்டாக போய் தோட்டா விழுவாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கிறவர். இதில் சாம்பியனுங்க, ஒரு போட்டியில் துப்பாக்கி சுடுற பிரிவில் இவர் சாம்பியனு. அண்டு இலக்கியம், இது மேலே மிகுந்த ஆர்வம். பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்சிட்டலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்லா படிக்கிறாரு, நல்ல ஆளுமை. அதுவும் கன்னியாகுமரி, தமிழோட ஒரு இருதயமாக அந்த பகுதி தான். கன்னியாகுமரி சேர்ந்தவர், நல்ல தமிழ் ஆளுமை, இலக்கியம் சார்ந்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுற விளையாட்டுலையும் அடிச்சிக்க முடியல. இதெல்லாம் தாண்டி போலீஸிங்கில் டாப்பில் இருக்காப்புல. டிஐஜியாக அமல்ராஜ் அவர்கள் பதவி உயர்வு பெறாருங்க. ராமநாதபுரம், திருச்சி, சேலம் இந்த சரகங்கள்லையும் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஐஜியான பிற்பாடு சேலம், கோயம்புத்தூர், திருச்சியில் மாநகர காவல் ஆணையராகவும் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இந்த போலீஸிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் கால் பதிக்காத இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு எல்லா இடங்களையும் சர்வீஸை இவர் எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணியிருக்காரு. 5 புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க அமல்ராஜ் அவர்கள். ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நல்லதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அது என் காலத்தோடு போயிடாமல் அதை மற்றவங்களுக்கு அந்த நல்லதை கடத்தி கொண்டு போகிற அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய விஷயம். அடுத்த சந்ததி நலன்னு பேசிட்டு இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, இது போல விஷயங்களை பண்ணணும். அதில் 5 புத்தகங்கள் பேர சொல்கிறேன். நேரம் கிடைச்சா அந்த புத்தகமே கிடைச்சா நீங்கள் படிக்கலாம். காவல்துறையினருக்கு வெற்றி தரும் மேலாண்மை பண்புகள். அவர் படித்ததே இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சார்ந்து இல்லையா, மேலாண்மை பண்புகள். வெற்றியாளர்களோட வெற்றி படிகள். வெல்ல நினைத்தால் வெல்லலாம். எல்லாம் அது பாசிட்டிவான ஒரு படம் டைட்டில் மாதிரியே இருக்கு பாருங்க. சிறகுகள் விரித்திடுக, போராட கற்றுக்கொள்னு அந்தளவுக்கு புத்தகங்களை எழுதியிருக்காரு. இவர்கிட்ட இன்னொரு ஒரு யூனிக்கான விஷயம் என்ன தெரியுமா? ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்களே, இந்த ஜேர்னலிஸ்ட்லாம், அவங்க கூட ரொம்ப இணக்கமாக இருப்பார். ஏதோ அவங்கள எதிராக நியூஸே போடக்கூடாது, த்ரெட்டு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அவங்கக்கிட்ட இணக்கமாக இருக்க ஒரு பெரிய ஆஃபீஸர் தான் அமல்ராஜ் அவர்கள். மத்திய மேற்கு மண்டலங்கள் இருக்குல்ல, இதில் காவல் தலைவராகவும் இவர் செயலாற்றி இருக்காரு. சென்னை காவல் தலைமையகத்தோட கூடுதல் ஆணையராகவும் இவர் இருந்திருக்காருங்க நம்ம அமல்ராஜ் அவர்கள். கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு கிடைக்கிது. சிபிசிஐடி இருக்குல்ல, அதுலேயும் சர்வீஸ் பண்ணியிருக்காப்புல. போலீஸ் அகாடமி இருக்குல்ல, அதுக்கு டைரக்டராக இருந்திருக்காரு. அமலாக்க பிரிவு இருக்குல்ல, அதில் ஏடிஜிபியாக இருந்திருக்காப்புல. தாம்பரம் காவல் ஆணையராக அவரை நம்ம கடைசியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தோம். பாருங்கள், ஒரே ஒரு ஆஃபீஸர் தான். அவரை பற்றின சர்வீஸ் ரெக்கார்டை தோன்றினாக்கா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கால் பதிச்சு முத்திரை பதிச்சு ஒருத்தர் கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் கம்பீரமான தோற்றத்தில், இவர் தான் அமல்ராஜ் அவர்கள். அமல்ராஜ் அவர்கள் குவிச்ச பதக்கங்கள் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை நீங்கள் பெருசாக லிஸ்ட்டு போடலாம். சிறப்பு மிகுந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தை வென்றவர் இவருங்க அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள். அதீத சேவைக்கான காவல்துறை பதக்கம் இருக்குல்ல, போலீஸ் மெடலு, அதையும் இவரோட கழுத்துக்கள் தான் அலங்கரிச்சிருந்துச்சு. முதல்வரோட சிறப்பு செயல்பாடு பதக்கமும் இவர்கிட்ட தான் போயிருக்கு. சிறந்த பொது சேவைக்கான முதல்வரோட பதக்கம் இருக்கு பாருங்க, அதுவும் இவர்கிட்ட தான். அதாவது தி பெஸ்ட் மெடல்ஸ்னு எதெல்லாம் இருக்குமோ ஒரு நல்ல உயர் அதிகாரி போலீஸ் ஆஃபீஸர் சார்ந்து அந்த மெடல்ஸை ஒரு மித்த நபரை ஓன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள் தான். அண்ட் அமல்ராஜ் அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பேர், எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் நல்ல பேர் கிடைச்சிடாது. நல்ல பேர் கிடைச்சாதான் நல்ல ஆஃபீஸர் நம்மளே எடுத்துப்போமா. சிறந்த சட்டம் ஒழுங்கு அதிகாரி அப்படின்ற பேர் இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட் ஒருத்தர்கிட்ட இருக்குனாக்கா அமல்ராஜ் அவர்கள்கிட்ட தான். இதுக்கான மற்ற ஆஃபீஸர்ஸை குறைச்சி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சென்னையோட போலீஸ் கமிஷனர் வந்திருக்கிறதுனால இப்போ இவரை பற்றி மட்டும் பேசுறதுனால தான் இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவரைத்தான் இப்போ சென்னையோட போலீஸ் கமிஷனராக நமக்கு கொடுத்துருக்கு தாவேகா அரசு. நல்ல சாய்ஸாக இல்லையா இவர்? இந்த டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன விதம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அமைச்சரவையிலையும் எந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? சென்னை தான். திமுகவோட பிரம்மாண்ட கோட்டையாக இருந்த சென்னையை தாவேகா 90% பிடிச்சிட்டாங்க.
இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அமைச்சரவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. அப்பேற்பட்ட சென்னையோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் போலீசிங் சார்ந்த ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்படுதுன்னா அதுதான் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த முக்கியமான பொறுப்பு இருக்குல்ல, சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர்ன்ற பொறுப்பு கரெக்டான ஒரு ஆஃபீஸர்கிட்ட போயிருக்கிறதா எல்லாரும் நம்பலாம் மக்களே. அண்ட் ரவுடிஸ் இருக்காங்களே, ஏன்னா சென்னையில் எந்த அளவுக்கு மக்கள் அதிகமோ, எல்லா மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் சென்னையில் நீங்கள் பார்க்க முடியுமோ, அதுக்கிணையாக ரவுடிஸோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசி புரிய வைப்பன்ற மாதிரி இதுக்கு முந்தைய கமிஷனர் சொல்லியிருந்தாங்களா ஒரு விஷயத்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சார்ஜ் எடுக்கும்போது, இவங்க எப்பேற்பட்ட வார்த்தையில் இதுக்கப்புறம் பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி. சென்னை போலீஸ் கமிஷனர் அவங்க சொல்கிற விஷயம் செயலாக மாறும். அப்போ அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இங்கே எந்த போலீஸ் கமிஷனர் வந்தாலும் சென்னையில் ரவுடிஸை ஒடுக்கிறதா முக்கியமான பணியாக வச்சுருப்பாங்க. அந்த பணி இவர் எப்படி செய்ய போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இனிமேல் சென்னையில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு இவர் தான் பொறுப்பு. சென்னை பேஸ் பண்ணி லா அண்ட் ஆர்டரில் இஷ்யூ நடக்குதுனாக்கா சிஎம் கிட்ட ஃபுல்லாக அந்த விஷயத்தை ரிப்போர்ட்டாக கொண்டு போகிறதுலையும் இவங்களோட பங்களிப்பு பெருசாக இருக்கும். ஸோ சென்னை சார்ந்த எது நடந்தாலும் சரிங்க, ஒட்டுமொத்த ஆட்சி எதிரொலிக்கிறதா மாறிடுவது. ஸோ நெகட்டிவான பேர் அரசுக்கு வரதா இருந்தாலும் சரி, பாசிட்டிவான பேர் வரதா இருந்தாலும் சரி, இவரை தாண்டி இதெல்லாம் வராமல் இருக்கும். ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, தமிழ்நாடு போலீஸோட ஒட்டுமொத்தமான அதிகாரமும் ஒரு உச்சாணியில் இருக்கோல டிஜிபின்னு சொல்லிட்டு, இந்த சென்னை போலீஸ் கமிஷனர் எப்போவுமே டிஜிபிக்கு இணையாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் மற்ற மாநகர போலீஸ் இருக்காங்களா, கமிஷனர்ஸ் இருக்காங்களா, அவங்கள விட சென்னை போலீஸ் கமிஷனர் தனி கெத்து இருக்கும். ஏன்னா டிஜிபி லெவலுக்கு ஃபுல்லாக அந்தளவுக்கு ஆஃபீஸரை தேர்ந்தெடுத்து இங்கே அப்பாயின் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட பொசிஷனில் தான் அமல்ராஜ் அவர்கள் இப்போ அமர்ந்திருக்காங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். போலீஸ் மீதான பொதுமக்களோட எண்ணம் இருக்குல்ல, இதுதான் ஒட்டுமொத்த அரசு மீதான எண்ணமாகவே மாறும். இப்போ போலீஸ்காரங்க போட்டு அடித்து சாவடிக்கிறாங்க மக்களை, லாக்அப் டெத்துக்கு வந்தால் காரணமாக இருக்காங்க, ஏழை எளிய மக்களை அவ்வளோ போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் செய்தி நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தா அரசு மேலே உங்களுக்கு மரியாதை நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும்ல. அதே போலீஸ்காரங்க உங்களுக்கு ரொம்ப நட்புறவோடு இருக்காங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போனீங்கன்னா இன்முகத்தோடு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உடனே அவங்க பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க போலீஸு. மரியாதையாக அவங்க வாங்க போகணும்னு கூப்பிட்டாலும் பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போலாம் பொதுமக்கள் சார்ந்து. இது போல் நல்ல விஷயங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கொடுக்கும். ஓட்டு வங்கியை மாற்றி விடும் மக்களே போலீஸோட பிஹேவியர் அப்படின்றது. பல ஆட்சிகளில் மக்களுக்கு நிறைய குறைகள் ஏற்படும், நிறைகள் ஏற்படும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் காரணமாக அமைஞ்சிருக்கு. பார்ப்போம். டிவிக்கே ஒரு சாய்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை போலீஸ் கமிஷனர் சார்ந்து, எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த முடிவு கை கொடுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.